மகளிர் மன்றத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஹாய், என் பேர் சனோ. சேலமில் ஒரு குட்டி பையன், அவனோட தொழில் என்னென்னா போய் தேன் எடுத்துகிட்டு வருது. காட்டுக்கு போய் அவன் தேன் எடுத்துகிட்டு வருவான். ஒரு நாள் அந்த மாதிரி தான் தினசரி போகிற மாதிரி கருவிகள்லாம் எடுத்துகிட்டு அவன் போகிறான், ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். போய் திரும்பி வரும்போது மதியம் நேரம் யாருமே கிடையாது. கால் தடுக்கிட்டு விழுந்து கையில் இருந்த ஈட்டி வயிற்றில் குத்திடுச்சு. அப்படியே நிச்சயமாக அது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்கள் எதிர்பாராமல் நம்ம நடக்குது. எதிர்பாராத நடக்கிற அந்த விஷயங்களை நம்ம எப்படி கையாளுறோம், அதை எப்படி அணுகுறோம், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அழகான சம்பவங்கள், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்வீட் சர்ப்ரைசஸ் ஏதாவது இருக்கா உங்கள் லைஃப்பில்? அது எனக்கு பர்த்டே அன்றைக்கி காலேஜ்க்கு ரொம்ப டயர்டாக பைக்கில் ஓட்டிகிட்டு சரி காலேஜ் போகணுமா, எதுவுமே பர்த்டே ஸ்பெஷல் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக படி ஏறிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராக. ஆக்சுவலி எங்கள் மேம் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லோரும் பர்த்டே அப்படியே சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு நான் அப்படியே அங்கே நின்றுட்டு எல்லாரையும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு ஆக்சுவலி அது எக்ஸெப்ட் கூட பண்ணல. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கூட வந்துடுச்சு. அந்த ரொம்ப சர்ப்ரைஸ் என்னோட. நிஜமா லேட்டாக போகணும், திட்டு விழும் அப்படின்னு நினச்சிட்டே போனீங்க, பாட்டே பாடிட்டாங்க. மேம் கேட்குறாங்க என்ன நடக்குது இங்கே, யாருமே கண்டுக்கல. அவங்க எங்கே நின்று கத்திட்டு இருக்காங்க, இவங்க பாட்டுக்குன்னு பாட்டு பாடிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு. நான் இப்போது மாஸ்டர் இன் ஜேர்னலிசம் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் நான் ஜேர்னலிசம்காக. அங்கே ஒரு 200 பீப்புள்ஸ்கிட்ட எழுதியிருப்பாங்க எக்ஸாம்ஸு. அதில் ஒரு 30 சீட்ஸ் தான் வேக்கன்சி இருக்குது. அதில் 30 சீட்ஸில் தான் எனக்கு கிடைச்சா உண்டு தான் அந்த யூனிவர்சிட்டியில். அப்போது எக்ஸாம் எழுதினேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 10 டேஸ் கழிச்சு ரிசல்ட் வந்தது. எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லை. அதுவும் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் செலக்ட் ஆகுமா, அதுவும் ஜேர்னலிசம் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிடைக்காது அப்படின்னு நினைல இருந்தப்போ எம்ஏ ஹெச்ஆர் கிடச்சிது எனக்கு. அது கூட வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஜேர்னலிசம்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்த ஆல் டிக்கெட் எக்ஸாம் எழுதிட்டேன். திடீர்னு ஒரு நாள் யூனிவர்சிட்டிலேருந்து ஃபோன் வருது, உங்களுக்கு ஜேர்னலிசம் சீட் கிடச்சிருச்சுன்னு. 30 பேரில் நான் ஒருத்திங்கிறது நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா நான் 12th வரைக்குமே ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட். எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். அவ்வளோ பேர் எழுதி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அது கிடைச்சது. இப்போவும் அந்த சர்ப்ரைஸ் தெரியுது உங்கள் முகத்தில். பாராட்டுக்கள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஸ்வீட் பியூட்டிஃபுல் திங். மை நேம் இஸ் வைஜெயந்தி. மை 10th வெட்டிங் ஆனிவர்சரி எங்கள் ஹஸ்பண்ட் என் பேரில் ஒரு ஃப்ளாட் வாங்கி அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது என்னால் லைஃப் லாங் அந்த சர்ப்ரைஸ் மறக்கவே முடியாது. யாராலையும் மறக்க முடியாதுங்க. அது இல்லாமல் அன்றைக்கி கோல்டு ஜுவல்லரி வேறு ஒரு நெக்லஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார். அந்த மாதிரி ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி மறுபடியும் எப்போ வரும்னு தெரியல. ஸ்வீட் சர்ப்ரைசஸ் பற்றிலாம் பேசணும். ஆனால் சில நேரம் ஏமாற்றம் கூட கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்களா? எதிர்பாராத விதமாக நீங்கள் பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் என்னன்னு தெரியல, எதிர்பாராத விதமாக ஒரு ஏமாற்றம். இந்த மாதிரி ஏதாவது ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? எனக்கு 17 வயசில் கல்யாணம் ஆச்சு. 18 வயசில் பையன் பிறந்தான். +2ல் ஸ்டேட்டில் 3 சப்ஜெக்டில் அவனை ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் இதில் தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சகோதரனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது அன்றைக்கி ஒரு பண்டிகை ஒன்று உண்டு. அன்றைக்கி முதல் நாள் எங்கள் அண்ணா வந்திருந்தான் எங்கள் வீட்டுக்கு. நாளைக்கு ஸ்ரீவரம் பார்வையிட்ட எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு மேரேஜ் ஆனவுடனே யாருமே வரல. நாங்கள் 7 பேர், சிஸ்டர் 5 பேர், பிரதர் 2 பேர். அதனால் மதுராந்தகம் பிறந்தோம். அங்கே கணுப்பிடி வச்சுட்டு ஸ்ரீவரம் பார்வையிட்ட பெருமாள் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு என்னோடய சன்னை கூப்பிட்டான். +2 படிச்சுட்டு இருந்தான் அவன். அப்போ முதல்ல அவன் நான் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குமாம்மா, நான் வரல, நான் சென்டம் எய்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னா. ஜாலியாக இருந்துட்டு வரலாம் வாடா. ஏன்னா அவன் அங்கே படித்தான், என்கிட்ட 4 வருஷம் தான் ஆகுது. அதனால் அவன் சொல்லவும் ஒரு ஆசையில் அந்த ஸ்கூலில் 1100 மார்க் எடுத்தால் தான் ரேங்க்கு. அவங்க அப்பா சொல்லியிருந்தார், நீ 1100 மார்க் எடுத்தால் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன்ட்டு. இவன் 1100 எடுத்துட்டான். அப்பா எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கூட, எனக்கு இப்போ வேணால் +2 எக்ஸாம் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த நேரம் எங்கள் அண்ணன் கூப்பிடும்பொழுது எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயுமே சட்டுன்னு அனுப்ப மாட்டார். இவன் போய் கேட்கவும், அப்பா நீ கேட்ட மார்க்கை நான் எடுத்துட்டால, என்ன இப்போ ஊருக்கு அனுப்பு அப்படின்னா. சரி போயிட்டு வா அப்படின்ட்டார் அவர். வேறு வார்த்தையே பேச முடியல. முதல் நாள் நைட்டு 8:30 மணிக்கு அவன் போயிருக்கான். மறுநாள் காலத்தால் 8:30 மணிக்கு நான் போக போகிறேன். நான் போகிற வழியில் என்னோடய பஸ்ஸே ஒரு ஆக்சிடெண்ட். அந்த தடவை எனக்கு தனியாக போகிறதுக்கே, தனியாக எங்கே வேணாலும் போடுவேன், அந்த தடவை எனக்கு தனியாக போகிறதுக்கே கால் வரல. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம். நாங்கள் போன பஸ், என்னோடய சிஸ்டரும் நானும் போயிட்டுருக்கோம். பஸ் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதில் நாங்கள் பிழைச்சதே புனர்ஜென்மம். போயிட்டு இறங்கினா எங்கள் வீட்டு வாசலில் ஒரே க்ரௌடு. எங்கள் அப்பா தான் தவறிட்டார்னு நினச்சிட்டு அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே ஓடுறேன். எங்கள் அப்பா, நான் இருக்கண்டி உன் புள்ள தான் போயிட்டான் அப்படின்ட்டு என் சன்னோட டெட் பாடியை காமிச்சார்.
ஒரு 1 இயர் மென்டலி அப்செட்னா. எனக்கு ஒரு பொண்ணு, பையனுக்கும் பொண்ணுக்கும் 6 வயசு வித்தியாசம். மென்டலி அப்செட் நான். அடுப்பை அப்படியே பாத்திரமே இல்லாமல் கை வைக்க போவேன் அந்தளவுக்கு. என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய டாட்டரும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணு இல்லை, நீ அவனை நினச்சிட்டு எழுதுந்தியானா எனக்கு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டைவர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு அமைப்பில் அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து சர்வீஸ்க்கு ஆள் வேணும்னு கேட்கும் பொழுது எங்கள் ஹஸ்பண்ட், நான் வெளியில் போகிறேன், எனக்கு டைவர்ட் கிடச்சிடுறது, இவளுக்கு தான் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னுட்டு என்னை சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணி விட்டார். அந்த இதில் கடந்த 12 வருஷமாக இன்றைக்கி ஒரு மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். நான் இழந்தது, ஆனாலும் எங்கே போனாலும் என் உடம்பில் ஒரு உறுப்பு மாதிரி அந்த வேதனையே எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்னோடய டாட்டருக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுது, பேரன் இருக்கான். பேரன் அச்சு அசல் என் பையனோட சாயையே, அப்படியே அசல் என் பையனை. எங்கள் ஊர்படியெலாம் கூட சொல்லுவாங்க, நான் மறுபடியும் ராமசேஷனை பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு அவனோட சாயல், அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். தனியாக இருக்கும் பொழுது ரொம்ப அந்த தாக்கங்கள். நான் என்ன தான் வந்து வெளியில் போய் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் தனிநபர் விருது வாங்கியிருக்கேன், 2013 நங்கநல்லூரின் சிறந்த பெண்மணியாக வந்திருக்கேன். இது எல்லாமே பேக் என்னோடய லைஃப்பையே பரட்டி போட்டுருது, என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறிடுது. அதனால் இல்லைன்னா நான் ஆற்ற விட்டே வெளியில் வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இந்த அளவுக்கு இருந்து பேசின்னு இருக்கேன்னாக்க, அவனை இழந்ததுக்கப்புறம் நான் என்னோடய மைண்டை டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு வெளியில் வந்ததுனால தான் இது. நிறைய நீங்கள் வாழ்க்கையில் வந்து இழந்திருக்கீங்க, அந்த இழப்புக்கு ஒரு ஈடு கட்டவே முடியாது. ஸோ ஒரு கிஃப்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இனிமேல் உங்கள் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் மகளிர் மன்றத்தில் நான் நினைக்கிறேன். எதிர்பாராத சந்தோஷங்கள், இழப்புகள் இன்னும் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க?